கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோசுவா 1:5. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஜோசுவா 1:5. As I was with Moses, so I will be with you. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழிநடந்து வந்தபோது, செங்கடலை பிளந்தபோது தன்னுடன் இருந்த மோசே, மாராவின் நீர் மதுரமாக மாற்றப்படும் போது தன்னுடன் இருந்த மோசே, கர்த்தர் உணவை கொடுத்த போது, மன்னாவை கொடுத்த போது உடன் இருந்த மோசே, கர்த்தர் இறைச்சி கொடுத்த போது தன்னுடன் இருந்த மோசே மரித்து போனார். யோசுவாவுக்கு கொஞ்சம் கலக்கம். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஜெபித்து பிரியாத மகனாய் அவர் காணப்பட்டார். கர்த்தர் யோசுவாவை தேற்றுகிறார். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று அரவணைக்கிறார். இன்று உங்களுடன் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் நமக்கு எல்லாமுமாய் காணப்பட்டு நன்மையும் செம்மையுமான பாதையிலே நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் ஏன் கவலைப்பட்டு கலங்க வேண்டும், கண்ணீர் விட வேண்டும்? தைரியமாக இருப்போம், கண்ணீரை துடைப்போம். இந்த வசனத்தை சொல்லி ஆவியில் பலனடைவோம். ஆமன். உன்னோடு இருப்பேன் என்றவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தன் கணவன் மகளை கொன்று 3 நாள் தன்னுடன் வைத்திருந்த மனைவியை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, கொடூரமான மக்களிடமிருந்து குடும்பத்தை பாதுகாத்தருளும். குடும்பங்கள் கட்டப்பட உதவி செய்யும். குடும்பங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உயிருள்ள நாள் வரை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை நேசித்து சொந்த குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும் மக்களாக குடும்பத்தின் மக்களை நீர் மாற்றப் போகிற தயவிற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆதியில் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு மனைவியை உருவாக்கி கொடுத்து குடும்பமாய் இணைத்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறீர். குடும்பங்களை அரவணைத்தருளும், ஆலோசனை கொடுத்தருளும், பாதுகாத்தருளும். நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும். குடும்பங்களுக்குள் அன்பு நிலவட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமன், ஆமன். விடுகதை. பீறுகிற ஓனாய் நான், காலையில் இரையை புசிப்பேன், கொள்ளையிடுவேன் நான், மாலையில் பங்கிடுவேன். நான் யார்? விடை பென்யமீன். நன்றி.